பால் குடிக்கும் நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா இவன் வீடியோ இப்படி ஸ்டார்ட் பண்றான், வழக்கமா இப்படி ஸ்டார்ட் பண்ண மாட்டானே அப்படின்னு யோசிக்காதீங்க. என்னோட மூஞ்சில அந்த சிரிப்பை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரொம்ப மனநிறைவா இருக்கு நண்பர்களே, சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த வீடியோ எனக்கு பிடிச்ச போல இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நீங்களும் மனநிறைவாயிடுவீங்க நம்புறேன். ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி கண்டென்ட் கிரியேஷன் ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். போனுக்கு எதுவுமே கிடையாது, சும்மா ஆரம்பிக்கலாம், சும்மா வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். நம்மளதான் 4 பேருக்கு பிடிக்குமா, நம்ம போடுற இந்த மட்டமான வீடியோ எல்லாம் பாப்பாங்களா? உண்மையே சொல்லணும்னா நிறைய வீடியோ எல்லாம் டெலிட்டே பண்ணிருக்கேன். என் கூட பச்ச பசங்களே முன்னாடியே சொல்லிருக்கானுங்க, உன் வீடியோ எல்லாம் வந்துச்சுன்னா ஸ்கிப் பண்றோம் மச்சான், யாருக்காக மச்சான் வீடியோ போட்டு இருக்க, ஃபாலோவர்ஸே ஏற மாட்டேங்குது, என்னடா டேய் வேஸ்ட் பண்ணாதடா டைம் எல்லாம் சொல்லிருக்கானுங்க. பெருமைக்குன்னு சொல்ல வரல, ஆனா இப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜிம் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லாம எங்க அம்மா கிட்ட 500 1000 கேட்டு வருஷம் ஜிம் ரெனியூவல் அப்போ காசுக்கு கஷ்டப்பட்ட எனக்கு அடுத்த 4 வருஷத்துக்குள்ளேயே நீங்க தான் என் ஜிம்முக்கு சீஃப் கெஸ்டா வரணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டா சத்தியமா சொல்றேன், என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். நானு, ஜிஷ்ணு, நம்ம ஷேனு, கபிலன் எல்லாரும் சேர்ந்து மணிக்கணக்கா யோசிப்போம், நம்மளாம் வீடியோ போட்டா ஆடியன்ஸ் பாப்பாங்களா, இதெல்லாம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான தடவை பேசியிருக்கோம். இங்கதான் நாங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பார்க்க ஆரம்பிச்சோம், தமிழ் ஃபிட்னஸ் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், யோசிச்சு பாருங்க. நம்மளோட மாங் ஃபிட்னஸ் ஓபனிங்க்கு டெல்டா திலீப் அண்ணா கூப்பிட்டு இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, டெல்டா திலீப் அண்ணா எவ்வளவு பெரிய ஆளு, அவரோட சேர்த்து எங்களை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருந்தாங்க. ஒண்ணுமே இல்ல, அவர் நினைச்சிருந்தா என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிடுற இடத்துல ஏன்டா இந்த சின்ன பசங்களை கூட்டிட்டு வந்து சீஃப் கெஸ்டா உட்கார வச்சிருக்கீங்க. ஆனா அதெல்லாம் பண்ணாம அவர் ஸ்டைல்ல, தீபக் உன்னை இப்படி பாக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, கண்டிப்பா இன்னும் நல்லா வளருவேன்னு சொல்லிட்டு எங்களை விட அவர் சந்தோஷப்பட்டாரு. இதான் தமிழ் ஃபிட்னஸ் கம்யூனிட்டின்னு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி எங்களுக்கு ஏதாவது டவுட்னா விக்கி சார் அண்ணா இருக்காரு, விஷால் 560 இதோ எங்களெல்லாம் பிடிச்சி ராகிங் பண்ணியிருந்தாரு பாத்ரூம்ல பிடிச்சி. கிஸ்தனிக்ஸ்லாம் உங்களுக்கு கண்டென்ட் கிரியேட்டரா தான் தெரிவாரு, ஆனா எங்களுக்குலாம் அவர் அண்ணன் மாதிரி. நம்ம டேனி, கணேஷ் கேசவன், நம்ம டேட் பாக்ஸ்ல இருக்க எல்லாருமே நல்ல பிள்ளைங்க. கீஃபர் மாமா, ஹரிஷ் விஷு மொத்தமா ஒரு 2-3 தடவை தான் பார்த்திருப்பேன். நம்ம டீலோக்கியும் சரி பெல்லாவையும் சரி ரொம்ப சில்லா க்ளோஸா கனெக்ட் ஆயிட்டோம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சொல்லிட்டே போலாம். நம்ம மோக்கி, என் ஃப்ரெண்டு செல்வா, அப்படியே சொல்லிட்டே இருந்தா அடிக்கிட்டே போக வேண்டியதுதான். அதான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச காணொலி இது. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த லைஃப்ல இந்த தேவையில்லாத ஹேட்டு பொறாம, அவன் வளர்ந்துட்டான் பாரு இவன் வளர்ந்துட்டான் பாருன்னு இல்லாம நம்ம வாழ்ற லைஃப அழகா வாழ்ந்துட்டு சந்தோஷமா வச்சுக்கலாம். எப்பா மன நிறைவா இருக்கு. நன்றி.